ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு முடிந்து அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தாச்சு. ஸோ வேகன்சிஸ் உயர்த்த சொல்லி கோரிக்கைகள் பல வந்திருக்கு. சென்னையில் மிகப்பெரிய அளவில் கோரிக்கை பதாகைகளோடு கோரிக்கை மனுக்களோடு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க போயிருக்காங்க. ஸோ உடனடியாக தடுத்து நிறுத்திய காவல்துறை அனுமதி இல்லாமல் வந்திருக்காங்க என்ற காரணத்தை சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பிட முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோங்க. என்னதான் நடந்தது, இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி பல்வேறு தரப்பட்டவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடனடியாக உயர்த்துங்கள், இந்த வேகன்சிஸை உடனடியாக நீங்கள் உயர்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு மீண்டும் 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 அரசுக்கு பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. ஸோ என்னதான் அந்த கோரிக்கைகள், எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு அதிகரிக்கப்படுமா, இதில் உண்மை நிலவரம் என்ன? ஸோ டிஆர்பியின் அடுத்தடுத்த அப்டேட் என்ன, டிஆர்பியில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய அடுத்த அப்டேட் என்ன, வேகன்சிஸ் உயர்வு நிச்சயமா இருக்குமா, வேகன்சிஸ் உயர்த்துவாங்களா அப்படின்ற கேள்வி முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப செகண்ட் சேவ் லிஸ்ட் வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு சொல்லி இரண்டாவது கேள்வி. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு டிஆர்பி தரப்புல என்ன சொல்ற போறாங்க, என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதும் பொறுத்து தான் நம்ம பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இந்த பிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சேவ் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. செகண்ட் சேவ் லிஸ்ட் வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியது டெட் எக்ஸாம் தான். டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. இவ்வாறு டிஆர்பியில் மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்புகளும் நிறைய தேர்வர்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேர்வர்கள் இதுக்காகவே வருஷ கணக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்காகவே தயாராகி இதற்காகவே காத்து கொண்டிருக்கிற நிலைமையில் அரசும் சரி டிஆர்பியும் சரி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, என்ன நிலைமையில தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, என்ன பாசிட்டிவான அப்டேட் கொடுக்க போறாங்க, இதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாங்க. நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தற்பொழுது என்னதான் எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் அந்த பிஆர்டியோடைய எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லி இருக்கோம். ஸோ ஃபேக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்டி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டு முதற்கட்டமாக சிவி லிஸ்ட் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி அந்த சிவி லிஸ்ட்டை வெளியாயிடுச்சு. அவங்களும் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அடுத்து இரண்டாவது கட்டமாக சிவி லிஸ்ட்டு வாய்ப்பு உண்டாகும். ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பை த சான்ஸ் செகண்ட் சிவி லிஸ்ட் வந்தால் கூட வரலாம். அப்படி நபர்களின் எண்ணிக்கை செகண்ட் சிவி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை ட்ரிபிள் டிஜிட்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு 200லேருந்து 250 பேர்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்ல எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் சிவி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 150 பேர் பார்த்தீங்கன்னா சிவி கூப்பிட்டாலே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி தான் வாய்ப்பு இல்லை அப்படின்றதே சொல்லிவிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட் அழைக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. கவலையே பட வேண்டாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் வரமாட்டாங்க. அதே மாதிரி இப்போ வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் வராத நபர்கள் மட்டும் இல்லாமல் 2 முறை அரசு பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ராங்காக அப்லோட் பண்ணியிருந்தால் அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப சர்டிஃபிகேட் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் சிவி போயிட்டு வந்தவர்கள் பற்றின அப்டேட்கள் எல்லாமே தொடர்ந்து எல்லாமே வந்துட்டே தாங்க இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்றைய சிவியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட கேள்விகள், ஒரிஜினல் சான்றிதழ்கள் அனைத்துமே சரிபார்க்கப்பட்டதுங்க. ஸோ அந்த சிவியில் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சான்றிதழ்கள் எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும்.
அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்ளை பண்ணாத பட்சத்திலே இந்த சிவிலேருந்து உங்களை நிராகரிக்கு, ஸோ உங்களை ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்து சிவி அப்லோடு சான்றிதழ் சரிபார்ப்பில் நீங்கள் இருந்தாலே சரியாக இருக்குங்க, உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். அதில் எவ்வளோ பேர் வரமாட்டாங்க. அதே மாதிரி இந்த வேகன்சிஸை பொறுத்தவரைக்கும் வராத நபர்கள் மட்டுமின்றி இந்த 2 முறை வந்து அரசு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நார்மலாக ஒரு டைமும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் எடிட் ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. மற்ற இதுலேயுமே நீங்கள் இது எல்லாத்தையுமே டிஆர்ஏ பற்றி இதான் பார்த்துருப்பீங்க நான் கேள்விப்படுறேன். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எஜிடிக்கு வேகன்சிஸ் அண்ட் அகைன் மிஸ்டேக் ஆனவங்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ரிஜெக்ஷன் ஆனவங்கள்ட்ட வேகன்சிஸ் ஆகட்டும், அதே மாதிரி வராத நபர்களுடைய வேகன்சி ஆகட்டும், இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்னால செகண்ட் சிவி லிஸ்ட் கட்டாயமாக எஜிடிக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், ரைட்டா? ஸோ வேகன்சிஸ் உயர்த்த சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எஜிடிக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் எல்லாமே நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதனால வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துவாங்களா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து ஒரு 500லிருந்து 1500 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கூடுதலாக அளிக்கப்படுறதுக்கு 99.99% வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 2வது விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டெட்டு. ஸோ டெட்டு இப்போ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அறிவிப்பு இன்னும் வெளியிடலை. ஸோ அதற்குண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அரசு வெளியிட இருக்காங்க. டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 அப்டேட்டில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் வர இருக்கும். அதன் பிறகு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த பிஆர்டிஇ மற்றும் உங்களுக்கே தெரியும். ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிஜிடிக்கு எஜிடிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 நடத்திய என்ன பண்ணலாம். ஸோ அதுக்காக சில பாசிட்டிவான அப்டேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எதில் அப்பாயின்மெண்ட் ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன் பட்டியலில் 500 நபர்கள் அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ கார்பரேஷன் அடுத்த இந்த போஸ்டிங் வந்து இருந்து உன்னோட ஸோ அதனால் அதுக்கென தேர்வுகள் உடனடியாக நடத்தி அந்த அப்டேட்டை வந்து அவங்க கொடுக்கணும், அந்த போஸ்டிங் அந்த இடத்துல போடணுன்றது சாத்தியமற்றது. ஸோ அதனால் இந்த வழிமுறைகளை பின்பற்றி வந்து பார்த்திங்கன்னா எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 வேகன்சிஸாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து நிச்சயமாக 100% இந்த ஆண்டு கண்டிப்பாக விலை மதிப்பில்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜிடியோட வேகன்சிஸ் வந்து ஏற இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போந்தே நீங்கள் உங்களுடைய புதிய அப்டேட்டுகள் எல்லாமே தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வேணாலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு சொல்லப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.